பல்வேறு சாதிகள் இருக்கக்கூடிய பீகார்ல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு சொன்ன ஒரு காலம் சொன்னீங்களே, ஒவ்வொரு சாதியும் தனக்கான ஒரு ஆயுதம் தாங்கிய படை வச்சிருந்தான். தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தவர் ஒருத்தர் கூட அங்கே ஒரு படைக்கு தளபதியாக இருந்தார், உருவாக்கியவராக இருந்தார். அப்படி என்ன படை வச்சுக்கிட்டு அடுத்த சாதி மேலே மோதல் போர் நடத்தும் அளவுக்கு இருந்தான். வெறும் சாதிகளாக தமிழ்நாடுக்குள்ள நம்ம பார்க்குற மாதிரி, அதை வாக்கு வங்கியாக அரசியல்வாதிகள் பார்க்குற மாதிரி மட்டுமல்ல, போர்ப்படை வைத்து போர் நடத்தும் இடம் பீகார். ஜாதிய போர் நடக்கக்கூடிய இடம் பீகார். அந்த அளவுக்கு சாதி ஊறி போய் சாதி கிராமங்கள் முழுக்க சாதி வாக்கு வங்கி தான் அங்கே இருந்தது. யதார்த்தம், அது எல்லோருக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். ஆனா பாஜக அதை சொல்லாம இந்து வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருப்பதாக மாயையை உருவாக்கி அது உடஞ்சிரும் படம் காட்டிட்டு இருந்தான். அந்த படம் எல்லாம் எப்பொழுது உடையுதுன்னு சொன்னா, விடாப்பிடியாக சாதி வாரி கணக்கெடுப்பு என்பதாக மாநிலத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கும்போது செய்யறாரு. அப்பொழுது அவர் இந்த பக்கம் இருக்கார், இந்தியா கூட்டணியில இருந்தாரு. அவர் தான் தொடங்கினது. ஆமா, உள்ளபடியே. அப்போ தேஜஸ் யாதவுடைய தலைமையிலான லல்லு கட்சியான ஆர்ஜேடி என்று அழைக்கப்படுகின்ற ராஷ்டிரிய ஜனதா தளமும் அதில் இருந்துச்சு. ஆமா, சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதை வெளியில கொண்டு போட்டார் மேச மேல. ஒவ்வொரு சாதி இவ்வளவு விழுக்காடு நம்ம இருக்கோமா, அப்போ இவ்வளவு விழுக்காட்டுக்கு தகுந்தாப்புல எங்களுக்கு மாவட்ட கட்சி கொடு, மாவட்ட கழகம் கொடு கேட்பாங்கல்ல. எங்களுக்கு இவ்வளவு ஜாதி வாக்கு வங்கி இருக்குமா, அதுக்கு தகுந்தாப்புல எம்எல்ஏ கொடு கேட்பாங்க, கவுன்சிலர் கொடு, எம்பி கொடுக்க வந்துருமா. அப்போ இந்த உரிமைகள் கோரிக்கைகள் எல்லாமே அந்தந்த சாதிகளிலிருந்து எழத் தொடங்கிருச்சு. இதுதான் பீகார்.